சுடுகாட்டில்தான் சடலத்தை எரிக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு வேறு இடத்தில் இருக்கக்கூடாது என அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலயும் போய் எரிக்க மாட்டாங்க. அது போல பழக்க வழக்கங்கள் தான். எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள். ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலயும் போய் எரிக்க மாட்டாங்க. அது போல பழக்க வழக்கங்கள் தான். எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள். ஒரு இடத்துல கூடுதல் தகவல்களுடன் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலைத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கினுடைய விசாரணையை சுடுகாட்டுடன் ஒப்பிட்டு பேசியிருப்பது, அமைச்சர் ரகுபதி பேசியிருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தமிழக அரசினுடைய மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதோடு அங்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு முழு காரணமும் தமிழக அரசுதான் எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அதன் மூலமாக தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு என்பது செல்லும் எனவும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக அமைச்சர் ரகுபதி செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அவரிடம் தொடர்ச்சியான பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் தான் என்பதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை என தெரிவித்த அமைச்சர் ரகுபதியிடம் அது சர்வேக்கள் தானா அல்லது நாயக்கர் காலத்து தூண்தானா என்பதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்ற கேள்வியை பத்திரிகையாளர்கள் பதில் கேள்வியாக எழுப்பியிருந்தார்கள். ஆனால் அதனை மழுப்பிய அமைச்சர் ரகுபதி அது தீபத்தூண் அல்ல என்பது மட்டும் தனக்கு தெரியும் எனவும் நீதிமன்றம் சட்டத்திற்கு புறம்பான எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாத ஒரு தீர்ப்பை வழங்கி இருப்பதாகவும் இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதோடு ஒரு இடத்தில் குறிப்பிட்ட வழக்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் எனவும் ஒரு இடத்தில், அதாவது சுடுகாடு ஒன்று இருக்கிறது என்றால் அங்குதான் உடலை எரிக்க வேண்டுமே தவிர மற்ற இடத்தில் எரிக்க முடியாது என்ற ஒரு வார்த்தையை சுட்டிக்காட்டி திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தை ஏற்ற முடியாது எனவும் அது ஏற்றக்கூடிய இடத்தில்தான் கடந்த காலங்களில் கடந்த 100 ஆண்டுகளாக ஏற்றக்கூடிய இடத்தில்தான் ஏற்ற வேண்டும் என ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தையும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் என்பது லட்சக்கணக்கான மக்கள் வணங்கக்கூடிய தீபத்தூணாக இருக்கிறது. அங்கு தீபம் ஏற்றி கார்த்திகை திருநாளில் வணங்க வேண்டும் என்பது பெரும்பாலான மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் அந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பாக அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சுடுகாட்டுடன் ஒப்பிட்டு பேசியிருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. பெரும்பாலான மக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.